தமிழ் குடிகளோட குலத்தொழில் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப முடியுமா? ஆமாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது மைனிங் ஹிஸ்டோ சீரிஸ் பார்ட் 3. இந்த மாதிரியான சீரிஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் தமிழ்நாட்டை ஆண்ட மற்ற அரசர்களால தான் இது நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே வண்ணார் அப்படின்னு அழைக்கப்படுற சமூகத்தினர் தெரிஞ்சிருக்கோம். இவங்களோட தொழில் தற்போது என்னவா இருக்குதுன்னா துணி தைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான உங்களோட குலத்தொழில் கிடையாது. உண்மையிலே உங்கள் குலத்தொழில் என்னது அப்படின்னா துணிக்கு வண்ணம் கொடுக்கறது. வண்ணம் பிளஸ் ஏற்பவர் ஈக்குவல் டு வண்ணம் ஏற்பவர். இதைத்தான் வண்ணார்னு காலப்போக்கில் மாறி இருக்கு. ஆனால் இவங்க துணி விற்பனையில் சிறந்து விளங்குறத பார்த்து பிடிக்காத அரசர்கள் இவங்ககிட்ட துணி வாங்கக்கூடாது செய்யக்கூடாதுன்ட்டு வெளியிலேருந்து சில இதில் துணிகளை வாங்கிட்டு வந்து இந்த இதை வச்சிருக்காங்க. ஸோ இதனால இவங்க காலப்போக்கில் துணிக்கு வண்ணம் கொடுக்கறதுலேருந்து துணி துவைக்கிற தொழிலாக மாற்றிட்டாங்க. இது என்னன்னா உங்க எல்லாத்துக்குமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தெரிஞ்சுக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் சிறந்து விளங்கின ஒரு சமூகம். ஆனால் இவங்களோட விவசாய தொழிலை பார்த்து பிடிக்காத சில அரசர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை கருதி இவங்களோட அந்த விவசாய தொழிலையே மாற்றிட்டாங்க. சரி, இதெல்லாம் பண்ணது யாரா அப்படின்னு பார்த்தா விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் இந்த அவலமெல்லாம் நடந்திருக்கு. இது நான் சொல்லலைங்க, சில வரலாற்று குறிப்புகள் இருக்கு. சில தமிழ் தேசியவாதிகளும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.